பெண்களுக்கு சம உரிமை என பேசும் திராவிட மாடல் அரசு அவர்கள் குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கு கூட சம வாய்ப்பு கொடுக்க மாட்டார்கள் என பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார். திருவண்ணாமலையில் சுவாமி தரிசனம் செய்த பின்பு பேட்டியளித்த அவர் கனிமொழியை துணை முதலமைச்சராக திமுக குடும்பம் தயாராக இல்லை என கூறினார். உதயநிதி அவர்களுடைய புகழை பாடுகின்ற சீனியர் அமைச்சர்களை பார்த்துட்டு இருக்கிறோம். ஏதாவது ஜூனியர் அமைச்சர்கள்லாம் பாடினா பரவாயில்ல, முன்னாள் வரிசையில் இருக்கிற சீனியர் அமைச்சர்களே உதயநிதி புகழை பாடாமல் அந்த கட்சியில் இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்ததுக்கு அப்புறம் வாரிசு அரசியலுக்கு இந்தியாவிலேயே சிறந்த உதாரணமாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்துக்கிட்ட இல்ல அந்த கட்சி கிட்ட வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் ஒவ்வொரு மந்திரியோட பையனை அடுத்த கட்டமா எம்பி ஆக்குறாங்க. முதலமைச்சரோட பையனை துணை முதலமைச்சர் ஆக்குறது அதில் ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? முதல் இடம், அதாவது அந்த கட்சியில் ஆகட்டும் ஆட்சியில் ஆகட்டும் முதலிடம் என்பது அது கோபாலபுரத்திற்கு சொந்தமானது. அதுல வேற யாருக்காவது ஒரு பட்டியலத்தை சார்ந்தவங்களோ ஒரு பெண்மணிக்கு வாய்ப்பு கொடுத்தாதாங்க அதிசயம், அதுதான் அதிசயம். அதனால இதெல்லாம் நடக்கலோன்னு அதிசயமே கிடையாது. பெண் உரிமை திராவிட மாடல் அரசு என்ன சொல்றாங்க? சமூக நீதி. இங்க எங்க சமூக நீதி இருக்கா? பட்டியலினத்தை சார்ந்தவர்களுக்கு அந்த மந்திரி சபையிலையாவது ஏதாவது முக்கியத்துவம் இருக்கா? அந்த பட்டியலினத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு முக்கியமான பதவியும் கூட கிடையாது, முக்கியமான துறையும் கூட கிடையாது. இன்னொன்று, அவர்களுக்கு மீதான தாக்குதல் இந்தியாவிலேயே அதிகமாக தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. பெண் உரிமைன்னு பேசுவாங்க, பெண்ணுக்கான நீதினு பேசுவாங்க. அவங்க குடும்பத்தில் இருக்கிற பெண்மணி கூட சமமான வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. உதயநிதியை கம்பேர் பண்ணும்போது கனிமொழி சீனியரா இல்லையா? அரசியல் எத்தனை வருஷம் அனுபவம் வாய்ந்தவங்க. ஆனா கூட அந்த குடும்பத்திலிருந்து ஒரு பெண்மணி வர்றது கூட அவங்களால பொறுத்துக்க முடியல. பாருங்க, இதுதான் இவங்க காட்டுற பெண் உரிமை.